ஜீவனோட இருக்கிறது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது, நாம் அழிந்து போகாம இருக்கிறது அவருடைய கிருபை தான். நம்முடைய கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை தாங்கிருது. எத்தனை நேரம் நம்ம ரோட்டில் போகும்போது கால் சறுக்குது, வீட்டில் படியில் ஏறும்போது சறுக்குது. அப்போ அவருடைய கிருபை நம்மளை என்ன செஞ்சுக்கிடுது, அவருடைய கையில் ஏந்தி நம்மளை தாங்கிட்டு போயிடுறாரு. எத்தனை வேளை நம்ம கீழே விழ பார்த்துருக்குறோம் பார்த்தீங்களா? அப்போ அவர் கிருபை, அவர் இரக்கம் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறோம். அதனால முடிசூட்டி நம்முடைய ராணியாக, ராஜாவாக, ஆசாரியர்களாக வச்சு முடிசூட்டி வச்சிருக்கிறாராம். அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். அதற்கு அடுத்தது பாருங்க, கழுகுக்கு சமானமாய் இல்லை, நன்மையினால் உன் வாயை, நன்மை நம்ம வாயை விரிவாய் திற நன்மையால் நிரப்பின மாதிரி நம்ம வாயை நன்மையினால் அவருடைய என்ன செஞ்சிருக்கிறாரு, நிரப்பி வச்சிருக்காரு. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு எத்தனை நன்மை செஞ்சுருக்காங்க. அவர் செய்த நன்மைகளை சொல்லதுக்கு நாளும் போதாது, நேரமும் போதாது. அத்தனை நன்மைகளை நம்முடைய நன்மையினால் நம்மளை என்ன செய்ய, நம்முடைய வாயை